வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அலுவலகத்திற்கு வருகை தர உள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் சொத்துக்களை அபகரித்து விட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுதப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் இந்த வழக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆண்டிற்கு பல முறை வெளிநாடுகளிலிருந்து நன்கொடையாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. சுமார் இந்த ஆண்டு மட்டும் 350 கோடி ரூபாய் மெகா ஊழலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்திருப்பதாக பன்னீர்செல்வம் அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து தற்பொழுது முதல் முறையாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக கூறியதற்கு பிறகு பெரும் படையுடன் போலீஸ் பாதுகாப்புடன் இன்று அதிமுகவின் அலுவலகத்திற்கு வருகை தர உள்ளார். சரி, அதிமுகவிற்கும் ஓபிஎஸ்ஸிற்கும் என்ன சம்பந்தம்? அதாவது நீதிமன்றத்தில் பன்னீர்செல்வம் அவர்களது வழக்கு நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. அதில் பன்னீர்செல்வம் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் என்பதையும் அதிமுகவின் அலுவலகத்திற்கு எப்போ வேண்டுமானாலும் வரலாம் என்பதையும் தேவைப்பட்டால் உரிய போலீஸ் பாதுகாப்பு பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டால் அவர்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்பதையும் உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இந்த அடிப்படையில்தான் நேற்று முன்தினம் அவசர செயற்குழு கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்படுத்தினார். இதில் தென் மாவட்ட நிர்வாகிகள் பலர் எதிர்ப்புகள் தெரிவித்த போதிலும் அதிமுகவிலிருந்து பன்னீர்செல்வம் அவர்கள் வருகை தர முடியாது என்பதை கடைசியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த ஒரு சூழ்நிலையில்தான் பன்னீர்செல்வம் அவர்கள் அதனை அனைத்தையும் முறியடித்து பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று அதிமுகவின் அலுவலகத்திற்கு வருகை தர உள்ளதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒருவேளை இதில் முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் இணைந்து கூலிப்படையை ஏவி அதிமுகவின் அலுவலகத்தில் வர வைத்து பன்னீர்செல்வம் மீது தாக்குதல் நடத்தினால் இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களால் 3 முறை அங்கீகரிக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் கடைசியில் துரோகியின் காலில் விழக்கூடிய நிலைமை வருமா, அல்லது அதிமுகவை மீட்டெடுப்பாரா? எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையேற்றால் சிறப்பாக இருக்குமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.